ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஷென்பகா சமையல். நாம் இன்றைக்கி இந்த மாதிரி உப்பலான பூரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் மைதா மாவு, அதே கப்புக்கு 1/4 கப்பு ரவை, 1 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, பொரிக்க தேவையான எண்ணெய். முதல்ல மாவை கலந்துக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன், இதில் நாம் எடுத்து வச்சுருந்த மாவெல்லாம் சேர்க்கலாம். கோதுமை மாவு, மைதா மாவு, ரவை, சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய், எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணியை மொத்தமாக விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு கட்டியாக பிசைஞ்சுக்கணும். நம்ம சப்பாத்தி மாவுங்காட்டி கொஞ்சம் கூட திக்காக இருக்கணும். இந்த மாவு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படி இருக்கட்டு. அதுக்கப்புறம் நம்ம பூரி சுடலாம். மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு உருட்டிக்கணும். பூரி பரத்துறதுக்கு முதல்ல இதில் கொஞ்சமாட்டி எண்ணெய் தடவிக்கலாம். இதில் மாவை தூவிட்டு பூரி பரத்துனா நம்ம பொரித்து எடுக்கும்போது எண்ணெய் அவ்வளோ மாவாட்டிருக்கும். அதனால் நம்ம இப்போ எண்ணெயை தடவிட்டு இதை பரத்தலாம். நல்லா மெல்லிசாக பரத்தக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கட்டு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். பூரிக்கு பரத்தி வச்சுருக்கேன், இதை நம்ம பொரித்து எடுக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சாச்சு. இனி ஒவ்வொரு பூரியாக பொரித்து எடுக்கலாம். கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு பொரிக்கணும். பூரி நல்லா பொள்ளி வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா பூரியும் பொரிச்சு எடுக்கலாம். நமக்கு இப்போ உப்பலான பூரி ரெடி ஆயாச்சு. எல்லோரும் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.